என்ன ஒரு மாதிரி இருக்க? உங்க சொந்தக்காரவங்க வந்திருந்தாங்க. சரி. நான் அப்பதான் கிச்சன்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து டிவி பார்ப்போன்ட்டு உட்காந்தேன். அதுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? உன் புருஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான், இவ பாட்டுக்கு ஜாலியா டிவி பாக்குறான்னு என்னை ஜாடையா சொல்றாங்க. அந்த டிவியை வாங்கி கொடுத்தது யாரு? நீங்க தான். கையில இருக்க போனு நீங்க தான். அந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜை வாங்கி கொடுத்தது அதுவும் நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க. அந்த முன்னாடி கதவை வச்ச மாதிரி வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தது நீங்க தான். இதெல்லாம் எப்படி வந்துச்சு? இதெல்லாம் வாங்குற அளவுக்கு இன்னைக்கு இருக்கோம்னா ராப்பகலாக கஷ்டப்பட்டு பண்ண என்னோட உழைப்பு மட்டும் காரணம் இல்லை. அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு நாளும் எனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் பையனுக்காகவும் வீட்டுக்காகவும் நீ போட்ட உழைப்பு இருக்கு. கையில் காசு இல்லாத காலங்களில் பட்டினியை ஷேர் பண்ணிக்கிட்ட உன்னோட பங்கு தியாகமும் இருக்கு. கஷ்டப்பட்டு நின்ன காலத்தில் என் கையை பிடிச்சி பரவாயில்ல வாங்க நான் இருக்கேன்னு சொன்ன நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரி சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால இனிமேல் இதெல்லாம் யாரோடதுன்னு கேட்டால் எங்களோடது, உன்னோடதுன்னே சொல்லு. இந்த சொந்தக்காரங்களுக்கு பூரா ஒன்று சொல்லிக்கிறேன். வீட்டுக்கு வந்தீங்களா, காப்பி தண்ணி குடிச்சிங்களா, இன்னும் வேணும்னா பலகாரம் ஏதாச்சும் இருக்கா கேட்டு வாங்கி சாப்பிட்டீங்களா, போனீங்களான்னு இருக்கணும். அதை விட்டுவிட்டு ஜாடமாடையாக பேசுறது, மக்கனையாக பேசுறதெல்லாம் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. புரியுதா? புரியணும்.